அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமான பல முக்கியமான அப்டேட்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஜேடிஓ சம்மந்தமாக லாஸ்ட்டு வீடியோ. ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஜேடிஓ எக்ஸாம் 2023 கால்ஃபர் பண்ணப்பட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு 19/9/2023 அன்னைக்கு வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கும் சிவியும் ஏப்ரல் 3 இந்த வருஷத்துலேருந்து ஏப்ரல் 3, ஏப்ரல் 4, ஏப்ரல் 5, ஏப்ரல் 8, ஏப்ரல் 10 அங்கே நடந்து முடிஞ்சு, அது போக பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 1230 போஸ்ட்டு. ஸோ அந்த எல்லா போஸ்ட்டும்ல அதில் ஹைவே டிபார்ட்மெண்ட் தனியாக ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட் இல்லாத ஜேடிஓ பிடபிள்யூடி, ஜேடிஓ ஓவர்சீன் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஜேடிஓ இன் வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட், ஜேஇ இன் வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட், ஃபோர்மேன், டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 3, இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஏப்ரல் 3 ஏப்ரல் 10 வரைக்கும் நடந்து முடிஞ்சு, அதில் பேலன்ஸ் உள்ள அந்த 84 வேக்கண்ட்டுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் நடந்துச்சு. இன்றைக்கி கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச உடனே, என்றைக்குமே கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச உடனே அன்றைக்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிடணும். அது ரூல்ஸு. ஸோ டிஎன்பிஎஸ்சி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நடந்த இந்த லிஸ்ட்டில் எல்லா வேக்கண்ட்டுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய லிஸ்ட்டு. அதில் 84 வேக்கண்ட்டு, 84மே ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜேஇ சிவில் வாட்டர் போர்டு. அதில் ஒரு வேக்கன்சி இருந்துச்சு, அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஜேடிஓ இன் வாட்டர் போர்டு. அதில் 3 வேக்கண்ட் இருந்துச்சு, 3மே ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஆவின் வேக்கண்ட் இருக்கும். அந்த ஆவின் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு, அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா வேக்கன்ஸுமே இதில் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ ஜேடிஓ மேலே வழக்கு இருந்துச்சு, அதனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ப்ராக்ரஸை ஃபுல்லாக ப்ராப்பராக முடித்து இன்றைக்கி ஜேடிஓ எக்ஸாமை கவுன்சிலிங் பேஸ் 1, பேஸ் 2 முடிச்சிட்டாங்க. நம்ம இந்த ஜேடிஓ எக்ஸாம் தொடர்பாக நம்ம என்னென்ன சொன்னோமோ அதே முறை தான் நடந்திருக்கு, அதே மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. நம்ம சொன்ன ஒன்று கூட மாறலை. நம்ம சொல்லியிருந்த மாதிரி 15ஆம் தேதிக்கு முன்னாலேயே ஜேடிஓ பேஸ் 2 கவுன்சிலிங்கான அறிவிப்பு முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா குரூப் 2 கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அடுத்த மாதம் வரை தாண்டி போகும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே அதுக்கு முன்னாலேயே எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இது போக என்னென்னா நம்ம சேனலுக்கு இன்னும் இது முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அதில் நிறையா பேர் இந்த கவுன்சிலிங் 2லையும் போயிருக்காங்க, கவுன்சிலிங் 1லையும் போயிருக்காங்க. ஆனால் கவுன்சிலிங் 1ல் விட கவுன்சிலிங் 2ல் அதிகமான பேர் போயிருக்காங்க. இன்றைக்கி காலிலிருந்து எனக்கு 4-5 பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இவருக்கு ஃபேவராக வீடியோ போடணும், அவங்களுக்கு ஃபேவராக வீடியோ போடணும், இந்த மேட்டர் நம்ம சொன்னோம்னா இவங்க நம்ம கோவப்படுவாங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறது இல்லை. என்ன ரூலில் இருக்கோ, என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கோ, என்ன ஜிஓவில் இருக்கோ, நம்ம அதை போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் வரக்கூடிய நமக்குன்னா நம்ம தப்பாக வீடியோ போட்டால் தான் நம்ம பயப்படணும். நம்ம சரியாக ஜியோவில் உள்ள மாதிரி நம்ம போடும்போது நம்ம இதுக்கு பயப்படணும். ரூல்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வீடியோ போடுறோம். அது தீர்ப்பில் போகும்போது தீர்ப்பில் என்ன மாதிரி வரும்னு நமக்கு யாருக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன ரூலில் இருக்கோம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஜேடிஓ ஆகட்டும், ரோடு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், எல்லாமே ஆக மொத்தம் நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்னா, எல்லா எக்ஸாமும் நடந்து முடிஞ்சோடனே ப்ராப்பராக ரிசல்ட்டு விட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணம். ஸோ அதுக்கு இது ஜேடிஓ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க ப்ராப்பராக
சார் கவுன்சிலிங் 1, கவுன்சிலிங் 2 அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு அந்த ரிசல்ட்டை முழுமையாக வெளிவிடணும். அதனால் எல்லாருக்கும் அவங்க போஸ்டிங் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமே. ஸோ அதில் ஜேடிஓ பார்த்திங்கன்னா நான் எப்படி நம்ம ஃபீல்டு சர்வேயர் முழுமையாக நடந்து முடிஞ்சிச்சு, அதே மாதிரி ஜேடிஓ எக்ஸாமும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் பேலன்ஸ் உள்ள அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் முழுமையாக நடந்து முடிஞ்சு எந்த விதமான இதுவும் இல்லாமல் வெளிவரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இது என்ன ஒரு ரியாலிட்டி அப்படின்னா, நம்ம ஜேடிஓ எக்ஸாம் வந்து கடந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதம் வெளியான ஒரு எக்ஸாமு இந்த வருடம் மே மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகிருக்கு. கவுன்சிலிங் 2 இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி ஒன்றா போகிறதுல எல்லாமே வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம் ஃபில்லப் ஆனுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணம். அதனால் வந்து இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் நடக்கணும். ஸோ ஜேடிஓ எக்ஸாம் இந்த கவுன்சிலிங் 2ல் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நம்மக்கிட்ட ஃபோனில் சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஹெல்ப்னாலும் எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. என்னால் முடிந்த உதவியை கண்டிப்பாக நம்ம செய்வோம். தேங்க்யூ.